சார் வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஏய் நீ வந்து ஜீப்ல ஏறுவா. சார் நாங்க ஒரு தப்பும் பண்ணல சார். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்குங்க சார். யோ நீ வர போறியா இல்லையாப்பா? சார் நான் தான் சொல்றேன்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. யோ நீங்க டூ வீலர்ல தானே வந்தீங்க? ஆமாங்க சார். வண்டியை டோ பண்ணி எடுத்துருவாங்க. சரிங்க சார். சார் ஏப்பா இப்ப ஏற போறே இல்லையா? அக்கா காப்பி இந்தாக்கா. என்னம்மா அண்ணி வந்துட்டாங்களா? என்னம்மா சொல்லு, அண்ணி வரலையா இன்னும்? அப்படியா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். மா என்னம்மா அண்ணி இன்னும் வராம இருக்காங்க? ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து காலையில புறப்பட்டு வரேன்னு தானே சொன்னாங்க. நீ எதுவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா? ராத்திரி அவகிட்ட பேசினதுதான், அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசல. எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணணும் தான் நான் ஃபோன் பண்ணாமையே இருக்கேன். ஆனா அவ ஏன் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கான்னு நினைச்சு என் மனசு ரொம்ப பதட்டமாவே இருக்குமா. ஏங்கா இதெல்லாம் அவளுக்கு தேவையா? அவ்வளோ தூரம் யாராச்சும் சவாரி போகணும்னு கேட்டா இல்லங்க நான் உள்ளூருக்குள்ளதான் ஓட்டுறேன், அவ்வளோ தூரம் வெளியூர் வரதில்லைன்னு சொல்லி பக்கத்திலேயே ஏதாவது ஒரு சவாரி எத்து ஓட்டி பொழப்ப பாப்பாளா? அத விட்டுட்டு அவ்வளோ தூரம் பொன்னேரி வரைக்கும் போகணும்னு இன்னும் அவசியம் இருக்கு? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. சித்தி நீ காலையிலேயே ஆரம்பிக்காத, பேசாம இரு. அண்ணி சவாரிக்கு தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. இவ ஒருத்தி. தனமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். சரிங்க சார். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேம். சரி நீ போய் அது என்னன்னு பாரு. சரிங்க மேடம். இன்ஸ்பெக்டர் மேடம் யார் இவங்க? எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்காங்க? மேடம் நேத்து ராத்திரி பொன்னேரி மேஞ்சூர் ரூட்ல ரோந்துல இருந்தப்போ 2:30-3 மணிக்கு அங்க ஒரு இடத்துல இவங்க ஆட்டோ நிறுத்தி வச்சுட்டு இவங்க 2 பேரும் தனியா இருந்தாங்க. அந்த ஆட்டோ இந்த பொண்ணோடது மேடம். இந்த ஆளோட பேக்கை செக் பண்ணப்போ நம்ம ஊர்ல கிடைக்காத வெளியூர்ல கிடைக்கக்கூடிய நிறைய பீர் பாட்டில் அவர் வச்சிருந்தாரு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க கூட்டிட்டு வந்தேன் மேடம். இங்க வாங்க 2 பேரும். வாங்க தனமா போலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். 2:30-3 மணிக்கு ரோட்ல என்ன வேலை உங்களுக்கு? மேடம் என் பேரு கதிரு. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. சென்னை ரெடில் சீரியால் தான் இவங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. நான் சொந்தமா கேட்டரிங் வச்சிருக்கேன் மேடம். நேத்து பொன்னேரி பக்கத்துல ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சமைக்க வந்தேன். இவங்களும் அங்க பக்கத்துல ஏதோ சவாரிக்கு வந்திருக்காங்க மேடம். நைட்டு இவங்க திரும்பி போறப்போ இவங்க ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். ஆட்டோல வந்தவங்க வேற வண்டி ஏறி போயிட்டாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சு அங்க எதர்ச்சியா வரும்போது தான் பார்த்தேன் மேடம். எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அந்த நேரத்துல அவங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியாது தான் மேடம். நான் கூட சொன்னேன் மேடம், ஆட்டோ இங்கேயே நிக்கட்டும், காலையில வந்து எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஆனா அவங்க அந்த இடத்துல ஆட்டோ விட்டுட்டு போறது நல்லது இல்ல, கொஞ்சம் ரிஸ்க்னு சொன்னாங்க மேடம். அதனால தான் மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் துணையாங்க நின்ன. ஆமா மேடம். அந்த நேரம் பார்த்து நல்லா மழை பெஞ்சது மேடம். ஆட்டோவோட ஸ்கிரீனை இறக்கி விட்டுட்டு நான் முன்னாடியும் இவங்க பின்னாடியும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சார் வந்தாரு மேடம். மேடம் அது மட்டும் இல்ல, நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்புறப்போ
என்னோட சமையல் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பெங்களூருக்காரங்க 3 பியர் கொடுத்துட்டு போனாங்க மேடம். அதைத்தான் நானும் வாங்கி பேக்ல வச்சிருந்தேன். அந்த பேக்கை பார்த்துட்டு சார் சந்தேகப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டார் மேடம். உங்க கேட்டரிங் பேர் என்ன? மணப்பாறை கதிரேசன் கேட்டரிங் மேடம். கார்டு இருக்கா? இருக்கு மேடம். இந்தாங்க மேடம். இந்த பொண்ணு பேர் என்ன? தனம்மா. ஆ? சாரி மேடம், உங்க பேரு தனலட்சுமி. நாங்க வீட்ல எல்லாரும் தனமா தான் கூப்பிடுவோம் மேடம். அப்போ உங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த பொண்ணு தெரியுமா? தெரியும் மேடம். உங்க வீட்ல யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு தெரியும்னு சொல்லு. என்ன ஃபோன் பண்ணலாம்ல? பண்ணலாம் மேடம். பண்ணலாம். இருங்க பண்றேன். நீங்க யாருக்கு ஃபோன் பண்றீங்க? மேடம் என் தங்கச்சி பூர்ணிக்கு மேடம். லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. சரிங்க மேடம். சொல்லுண்ணே. பூர்ணி, நான் நேத்து நைட்டு தனமா ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால அவங்க கூட இருக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமா, அவங்க தனியா இருக்காங்க, நீ கூட துணைக்கு இருக்கன்னு சொன்னியே. ஆமா பூர்ணி, ஆனா இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்னன்னு சொல்ற? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. ராத்திரி நேரத்துல ஆட்டோ ரோட்ல நின்னதுனால, அங்க நானும் தனமாவும் நின்னதுனால ஏன்னு கேட்டு விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா, அது போனை கொடுங்க. பூர்ணி ஒரு நிமிஷம். இந்தாங்க மேடம். ஹலோ மேடம். உன் பேர் என்னம்மா? என் பேர் பூர்ணி மேடம். நீ என்ன பண்ற? நான் டிப்ளமோ பண்ணிட்டே அண்ணனோட கேட்டரிங் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கேன் மேடம். இந்த ஆட்டோ ஓட்டுற பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். அவங்க பேர் என்ன? அவங்க பேரு தனலட்சுமி மேடம். எங்க வீட்டு குழந்தைய அவங்க தான் தினமும் ஆட்டோவுல ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வருவாங்க. அத்தை, தனமா கிட்டியா பேசுறீங்க? இல்லடா, தனமா அங்க பக்கத்துல இருக்காங்க. நான் வேற ஒருத்தவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யாரும்மா அது? எங்க வீட்டு குழந்தை தான் மேடம். நான் தனாக்கா கிட்ட பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அவளும் பேசணுங்கிறா. குழந்தைகிட்ட போனை கொடுங்க. இத குடுக்கறேன் மேடம். நிலா, இந்தா பேசு. தனமா, இந்தாம்மா நீ பேசுமா. சொல்லுடா. குட் மார்னிங். குட் மார்னிங்டா. காலையில எந்திரிச்சதும் எல்லாருக்கும் குட் மார்னிங், ஹேவ் a நைஸ் டேன்னு சொல்லணும்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதனால எல்லாருக்கும் இப்போதான் நான் சொன்னேன். அதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். குட் மார்னிங், ஹேவ் a நைஸ் டே. தேங்க்ஸ்டா தங்கம். நீங்க என்ன ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண வரலையா? ஐயோ சாரி, நான் காலையில வரேன்னு தான் சொன்னேன். ஆனா தனமா ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுடா. தனமா ஆட்டோவை சரி பண்ணிட்டு சாயங்காலம் உன்னை ஸ்கூல்ல பிக்கப் பண்றதுக்கு வந்துருவேன். இப்போ அம்மாவுக்கா உன்னை கூப்பிட வந்துருவாங்க. அவங்களோட சமத்தா பொண்ணு, சரியா? ஓகே தனம்மா, பை. பாய். லவ் யூ. லவ் யூடா தங்கம். சரி, அத்தை கிட்ட கூட. அத்தை. ஹலோ மேடம். சரிம்மா, நான் திரும்ப பேச சொல்றேன், நீ கட் பண்ணிக்க. சரிங்க மேடம்.